இட்ஸ் மண்டே மார்னிங். ஆக்சுவலாக வீடு ஷிஃப்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. வந்ததும் எதுவுமே குக் பண்ணல. கேஸ் ஸ்டவ் மட்டும் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. மற்ற திங்ஸ்லாம் ஓரளவு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ கேஸ் ஸ்டவ் வாங்கினதுக்கப்புறம் வந்து குக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் திங்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ மற்ற ஒர்க்லாம் இருந்ததால் ஃபுட்டு வந்து வெளியில் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு திங்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்ததால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு திங்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அந்தந்த ப்ளேஸில் எதுவுமே வந்துட்டு கிளியர் பண்ணி வைக்கல. முடிஞ்ச அளவு வெசல் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது, யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அடிஷ்னலாக வீட்டில் வந்துட்டு எந்த இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அது மாதிரி மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் நியூவாகவே இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேஸில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மண்டே மார்னிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பால் வந்து முன்னவே காய்ச்சியாச்சு. இருந்தாலும் அன்றைக்கி கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷில் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.